பல மாதங்களா படுத்துருக்காங்க, இல்ல பல வருடங்களா பல மாசங்களா படுத்துருக்காங்க, பல வாரங்களா படுத்து படுக்கையா இருக்காங்க, இல்ல பல வருஷங்களா படுத்து படுக்கையா இருக்காங்க. அது யாரும் வந்தாலும் சரி, பேரலைஸ் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல லிவர் ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல என்ன நோயினே தெரியல நோயப்பட்டு படுத்த படுக்கையா இருங்க எல்லாரும் கொடுக்கலாங்க. நல்ல பெரிய சொரக்கா இப்படி குடவையா வரும், இப்படி குடவையா வரும்ல அந்த சொரக்கா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் சொரக்காய் வாங்கிக்கோங்க, பெருசா வாங்கிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து மருத்துவர் முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சாரா? அப்ப அவரு மருத்துவர் சில மருந்துகள் கொடுத்துருப்பாரா? இப்ப வீட்டுல வச்சுக்கிறீங்க தானே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஜூஸா கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பதில் இதை கொடுக்குன்னு தான் சொல்ல வரேன். 5 பேர் சூப்புக்கே இவ்வளவுதான் போடணும். அப்போ ஒருத்தருக்குனாக்க இதுல எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. தோல் சீவி நல்லா கழுவி இடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு மாசம் குடிக்கல ஏங்க நான் என்னத்த சொல்லிட்டேங்க, சாதாரண உணவு தானே சொல்லியிருக்கேன். நம்ம தமிழர்களினுடைய காய்கறியை மட்டும் அப்படியே உங்களுக்கு முன்னாடி ஒரு பிம்பமா எடுத்து வச்சிருக்கேன், ஒரு முழுமையா எடுத்து வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டு பாருங்க, உடல்ல என்னென்ன மாற்றம் ஏற்படுது நீங்களே சொல்லுவீங்க. பிபி உள்ளவங்க எடுக்கலாம், தைராய்டு உள்ளவங்க எடுக்கலாம், கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க எடுக்கலாம், பீரியட் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க எடுக்கலாம், தோல் நோய் உள்ளவங்க எடுக்கலாம், ஆண்மை குறைபாடு உள்ளவங்க எடுக்கலாம், குழந்தைகள் எடுக்கலாம். ஏங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் எடுக்கலாங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். இன்னைக்கு ஒரு மறைக்கப்பட்ட மருத்துவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா, டாக்டரால கைவிடப்பட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, இங்க முடியாது, வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க, இருக்கிற வரையும் அவங்க ஆசைப்பட்ட பொருளாக வாங்கி கொடுத்துருங்க, இருக்கிற வரையும் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்கல்ல. அவங்களுக்கே நம்முடைய முன்னோர்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் எழுந்து நடக்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மூலிகை சூப்பை தான் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல போறேன். இது அப்படி, அதாவது படிக்கிறவங்களே எழுந்து உட்கார வைக்குது, ஓட வைக்குது, நடக்க வைக்குதுன்னா அப்போ இது எல்லா நோயாளிகளும் எடுத்துக்கலாம், சைடு எஃபெக்ட் இல்லை. அதே சமயத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், நோய் நொடியே வராது. நோய் நொடி வராத அளவுக்கு இதில் இம்யூனிட்டி பவர் இருக்குது. அப்படி என்னன்னு தான் கேட்குறீங்க. வாங்க, அது என்ன மூலிகை, அது என்ன சூப்புன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நாட்டு காய்கறிகள் மற்றும் மூலிகைகளை வச்சுதான் ஒரு சூப் தயாரிக்க போகிறோம். எந்தெந்த காய்கறிகளோட எந்தெந்த மூலிகைகள் எவ்வளோ சேர்ந்தா இது மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளாக மாறுது, இது உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது, உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்குது, உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது, உடலுக்கு தேவையான உயிரோட்டத்தை கொடுக்குதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ வச்சிருக்கிறது 5 பேருக்கான சூப்புக்கான அளவு. அதாவது சூப்புனாலும் சரி, கசாயம்னாலும் சரி, 3 பங்குல 1 பங்கா சுண்ட வச்சு சாப்பிட்டாதான் அதனுடைய மருத்துவ குணம் முழுவதும் நமக்கு கிடைக்கும். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. சரிங்களா? ஒவ்வொரு மூலிகைக்கும் வேறுபடும், வேற மாதிரி வேறுபடும். 4 பங்கு தண்ணி வைக்கலாம், 7 பங்கு தண்ணி வைக்கலாம், 12 பங்கு அதெல்லாம் இருக்குது. ஆனால் சூப்புன்ற போது, சாதாரண காய்கறி சூப்பு கசாயம்ன்ற போது 3 பங்குக்கு 3 பங்கு தண்ணி வச்சு அந்த மூலிகைகளாகட்டும் அந்த காய்கறிகளை போட்டு அதை 1 பங்கா சுண்ட வச்சு அதை குடிச்சாதான் எனர்ஜி கிடைக்கும். அதுவும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். பர்னரை அதிகமாக வச்சு கபகபன்னு எரிச்சிடக்கூடாது, இல்லை விறகுகளை வச்சு கபகபன்னு எரிச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு 3 பங்கா இருக்கிறத 1 பங்கா சுண்ட வச்சு அதை நல்லா வடிகட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும். இப்போ புரிஞ்சுங்களா? நான் 5 பேருக்கு அளவு வச்சுருக்கேன். ஒருத்தருக்கு செய்யனாலையும் அந்த 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 5 பேருக்கு செய்யனாலே அந்த 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அந்த 3 லிட்டரா 5 பேருக்குனா 1 லிட்டரா சுண்ட வைக்கணும். ஒருத்தருக்குன்னா 1/2 லிட்டரா சுண்ட வைக்க. ஓகே, இல்லை எனக்கு 3/4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது பிடிச்சிருக்குனால 3/4 லிட்டரா சுண்ட வச்சுக்கோங்க. 1 லிட்டர் தான் பிடிச்சிருக்குன்னா 1 லிட்டரா சுண்ட வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை எனக்கு 1/4 லிட்டர் தான் பிடிச்சிருக்குன்னா அந்த 3 லிட்டர் தண்ணியை சுண்ட வச்சு 1/4 லிட்டரா சுண்ட வச்சு ஒருத்தர் குடிச்சா போதும். நான் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த சூப்பை வடிகட்டிக்கோங்க. ஆனால் 3 பங்கு தண்ணி 1 பங்கா சுண்டினாதான் அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக இறங்குன்றத இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். மீது நீங்கள் எப்படி சாப்பிட்றத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு காய்கறியை காமிக்கிறேன் பாருங்க. நண்பர்களே, நான் சொல்றது 5 பேருக்கான சூப்புக்கான அளவு முறை தான் சொல்கிறேன். இது 5 பேர் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது 5 பேருக்கான அளவு முறை நான் சொல்கிறது எல்லாமே. 1 கட்டு கொத்தமல்லி
உடம்பு இம்யூனிட்டி பவர் தரும், உடலுக்கு குளிர்ச்சியை தரும், உடலில் இருக்கிற ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். கொத்தமல்லி ஒரு கட்டு, புடலங்காய் பெருசு 1, சரிங்களா? அடுத்தது பீர்க்கங்காய், உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்கும். பீர்க்கங்காய் 1. இது சொரக்காய், நாட்டு சொரக்காய் பெருசாக 1 வாங்கிக்கோங்க. எனக்கு நாட்டு சொரக்காயிலே பிஞ்சு சொரக்காய் தான் கிடச்சிருக்கு. நான் இது 1 வச்சுருக்கேன். நல்லா பெரிய சொரக்காய், இப்படி குடவையாக வரும், இப்படி குடவையாக வரும்ல, அந்த சொரக்காய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் சொரக்காய் வாங்கிக்கோங்க, பெருசாக வாங்கிக்கோங்க. நல்லா தரமாக இருக்கிறத வாங்கிக்கோங்க, முத்தலாக வாங்காதீங்க, நடுத்தரமாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 முருங்கைக்காய் வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த முருங்கைக்காய் இதில் சேரும். அதுக்கப்புறம் 3 முள்ளங்கி வச்சுருக்கேன், முள்ளங்கி 3 சேர்த்தணும். அடுத்தது வெண்டைக்காய் 1/2 கேஜி வச்சுருக்கேன், 1/2 கேஜி வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 1/2 கேஜி வெண்டைக்காய் வச்சுருக்கேன், சரிங்களா? இதை சூப் குடிக்கிற மாதிரி இந்த சூப்புக்கு தேவையான கொலகொலப்பு தன்மையும் கொடுக்கும். இதில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அடுத்தது கொத்தவரங்காய், சிக்கிரிக்கான்னு சொல்லுவாங்க, கோசிரிக்கான்னு சொல்லுவாங்க. கொத்தவரங்காய் இது வந்து ஒரு பெயின் கில்லராக வேலை செய்யும், நரம்புக்கு நல்லது, எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. சளியை கரைக்கும், நுரையீரலுக்கு நல்லது, சொல்லிட்டே போகலாம். இது ஒரு 1/4 கேஜி. அடுத்தது பூண்டு வச்சுருக்கேன். இது முழு பூண்டு வச்சுருக்கேன், ஒரு பூண்டாக இருக்குது, சரிங்களா? ஒரு பல்லு பூண்டு இல்லை, ஒரு முழு பூண்டு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கட்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன், ஒரு கட்டு கருவேப்பிலை. அடுத்தது ஒரு கட்டு புதினா வச்சுருக்கேன், ஒரு கட்டு புதினா. அடுத்தது 3 தக்காளி வச்சுருக்கேன், தக்காளி 3 வச்சுருக்கேன், சரிங்களா? 3 தக்காளி. அடுத்தது இஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி இவ்வளோ பெருசு வச்சுருக்கேன், ஆனால் இவ்வளோ பெருசெல்லாம் போடக்கூடாது. இந்த சூப்புக்கே ஒரு துண்டு இஞ்சி தான் போடணும். எவ்வளோ போடலாம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தான் போடணும். 5 பேர் சூப்புக்கே இவ்வளோ தான் போடணும். அப்போ ஒருத்தருக்குனாக்க இதில் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. தோல் சீவி நல்லா கழுவி இடித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அடுத்தது நல்ல தரமான மிளகு எடுத்திருக்கேன். இந்த தரமான மிளகு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணும். 5 பேர் சூப்புக்கே 1 ஸ்பூன் தான். அப்போ ஒருத்தருக்குனாக்க இதில் 1/4 வாசி எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பெருங்காயம். இது பொரிச்ச பெருங்காயம் வச்சுருக்கேன். நாட்டு மருந்துகளில் கட்டி பெருங்காயம்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அதை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பெருங்காயம் தூள் நாட்டு மருந்துகளில் வாங்கிக்கோங்க. அது 5 பேருக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ 5 பேருக்கு 1 ஸ்பூன் சொல்லியிருக்கேன். அப்போ ஒருத்தருக்குன்னா 1/4 ஸ்பூனோட கம்மியாக வரும். இந்த அளவு முறையும் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்க சீரகத்தூள், இங்கே பார்த்தீங்கன்னா சீரகம் வச்சுருக்கேன். இந்த சீரகமும் உங்களுக்கு பார்வைக்கு வச்சுருக்கேன். 5 பேருக்கு சூப்புனா 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்போ ஒருத்தருக்கு போடுறீங்கன்னா அதில் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ புரிஞ்சுங்களா? அளவு முறை எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ சூப் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு சொன்ன அளவு முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த அளவு முறையில் எப்படி செய்யணும்னு தானே கேட்குறீங்க. எல்லா காய்கறியும் கழுவிக்கோங்க. கழுவிக்கிட்டு தேவையான அளவு கரெக்டாக வெட்டிக்கோங்க. சின்னதாக வெட்டிக்கோங்க. சின்ன ரொம்ப சின்னதாக கூட கொஞ்சம் பெருசாக கூட வெட்டலாம். ஏன்னா அந்த காய்கறி எக்ஸட் மட்டும் தான், சாறு மட்டும் தான் நமக்கு தேவை இல்லையா? அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வெட்டிக்கலாம். இஞ்சியை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பல்லு இவ்வளோ பெருசு எடுத்துக்கின்னு தோல் சீவிட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இது மாதிரி 5 பேருக்கான அளவு சொல்லியிருக்கேன். ஆனால் 5 பேருக்கு செஞ்சாலும் சரி, 3 பேருக்கு செஞ்சாலும் சரி, 2 பேருக்கு செஞ்சாலும் சரி, ஒருத்தருக்கு செஞ்சாலும் சரி, 3 லிட்டர் தண்ணி வைக்கிறோம். இதுதான் கான்செப்ட். கசாயம் செஞ்சாலும் சரி, சூப்பு செஞ்சாலும் சரி, 3க்கு 1 பங்கா சுண்ட வைக்கணும். அப்போதான் அதில் இருக்கிற எல்லா எசன்ஸ், எல்லா புரோட்டீன், எல்லா சத்துகள், எல்லா மருத்துவ குணமும் அந்த 1 லிட்டர் வந்து இறங்கும். இன்னொன்று சிம்மில் வச்சு கொதி வைக்கணும். அதிகமாக நெருப்பை எரிவிட்டுறக்கூடாது. இதையும் பார்த்துக்கணும். இப்படி செஞ்சு அந்த 3 லிட்டரை 1 லிட்டரா சுண்ட வச்சு குடிச்சிட்டு வரணும். இப்போ 5 பேர்னாக்கா 1 லிட்டரு நார்மலாக ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் வரும் குடிச்சிக்கலாம்.
இதுவே ஒருத்தர்னாக்க 1 லிட்டர் அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், அதுவே 3 லிட்டரா வச்சு அதை நல்லா சுண்ட வச்சு 1/2 லிட்டரா சுண்டரை வெயிட் பண்ணி அந்த காய்கறியை வடித்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா சாரும் அப்படியே இறங்கிடும், சொட்டு இறங்கி லாஸ்ட்டாக இறங்கி முடிஞ்சிடும். அப்போ அந்த காய்கறியை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம், இது நல்லா கொதிக்கும் போது மற்ற வச்சு அங்கங்கே அப்படியே இடிச்சு விட்ருங்க. இடிச்சு விட்டிங்கன்னா அந்த காய்கறியில் உடஞ்சி இன்னும் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் மைனூட்டாக இறங்க ஆரம்பிச்சிடும். இல்லை கரண்டியை வச்சு இப்படி நல்லா தட்டி விட்ருங்க. நான் புரிஞ்சிங்களா? இதுதான் வழிமுறை. இறக்கி வச்சுக்கிட்டு படுத்த படிக்கையாக இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா, படுத்த படிக்கையாக இருக்காங்க ஆண் பெண் இருப்பாளருமே, அவங்களுக்கு கொடுக்குற மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துவாங்க, ஜூஸ் எல்லாம் கொடுத்துவாங்க. இடையில இதை உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் தான் செய்யணும். உப்பு போட்டிங்கன்னா மருத்துவ குணம் முறிஞ்சிடும். உப்பு போடாமல் தான் கொடுக்கணும். இது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் உப்பு போடாமல் தான் குடிக்கணும். இதை பிபி சுகர் அது மாதிரி வீசிங் ஆஸ்மா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் உப்பு போடாமல் தான் குடிக்கணும். நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களும் உப்பு போடாமல் தான் குடிக்கணும். உப்பு போடக்கூடாது. அப்பப்போ படுத்த படுக்கையாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஸ்பூனா கொடுத்துட்டே இருங்க. இல்லை குடிக்கிறாங்கன்னா ஒரு கால் டம்ளராக கேட்கும்போது மற்ற ஜூஸுக்கு பதிலாக இதை கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக படுத்து படுக்கையாக இருக்கிறவங்க நாளடைவில் நீங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகளோட இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுந்து உக்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைச்சிரும். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏன் பல மாதங்களாக படுத்துருக்காங்க, இல்லை பல வருடங்களா பல மாசங்களா படுத்துருக்காங்க, பல வாரங்களா படுத்து படுக்கையாக இருக்காங்க, இல்லை பல வருஷங்களா படுத்த படுக்கையாக இருக்காங்க. அது யாரும் வந்தாலும் சரி, பேரலைஸ் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை லிவர் ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை என்ன நோயினே தெரியல நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்காங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா சீரியஸ் சொல்றேங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து மருத்துவர் முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சாரா? அப்ப அவரு மருத்துவர் சில மருந்துகள் கொடுத்துருப்பாரா? இப்ப வீட்டுல வச்சுக்கிறீங்க தானே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஜூஸா கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பதில் இதை கொடுக்கணும்னு தானே சொல்ல வரேன். நான் வேற எதுவும் சொல்ல வரல இல்ல. அதனால அது மாதிரி கொடுத்து பாருங்க, ஆரோக்கியமா இருவாங்க. 84 வயசு பெரியவர் இதை குடிச்சு ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து குடிக்கும் போது நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு பாத அழுத்த சிகிச்சை மற்ற வர்மாக்கள் வீட்டிலேருந்தே அதுவும் செஞ்சாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் இதை நிறைய பேர் கொடுத்து எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆயிருக்கு. இது ஒரு உயிர்காக்கும் மருத்துவம்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு உயிர்காக்கும் ஒரு மூலிகை பானன்னு சொல்லலாம், ஒரு காயகல்ப உணவுன்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணும்னு எடுத்துக்கலாம். இது படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. அப்பப்போ தேவை இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இப்போ ஆரோக்கியமா இருக்காங்க, எங்களுக்கு பிபி சுகர் ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை எதுவா உடம்புல எந்த நோயாக இருந்தாலும் சரி இருக்குன்னு சொல்றீங்களா, அவங்க இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக எப்பெல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ அப்போ இடையில இதையும் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியும் குடிச்சுக்கோங்க. அப்புறமா உணவையும் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேனே, சுகர் உள்ளவர் இருக்காங்க, நார்மலாக ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்களே, இது 1 லிட்டரா செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 2 லிட்டர் தண்ணி குடிக்கிற சென்டரில் இடையில இது அப்பப்போ ஒரு குடிக்கா குடிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு மாசம் குடிங்களே. ஏங்க நான் என்னத்த சொல்லிட்டேங்க, சாதாரண உணவை தானே சொல்லியிருக்கேன். நம்ம தமிழர்களினுடைய காய்கறியை மட்டும் அப்படியே உங்களுக்கு முன்னாடி ஒரு பிம்பமா எடுத்து வச்சிருக்கேன், ஒரு முழுமையா எடுத்து வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டு பாருங்க, உடல்ல என்னென்ன மாற்றம் ஏற்படுது நீங்க சொல்லுவீங்க. பிபி உள்ளவங்க எடுக்கலாம், தைராய்டு உள்ளவங்க எடுக்கலாம், கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க எடுக்கலாம், பீரியட் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க எடுக்கலாம், தோல் நோய் உள்ளவங்க எடுக்கலாம், ஆண்மை குறைபாடு உள்ளவங்க எடுக்கலாம், குழந்தைகள் எடுக்கலாம். ஏங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் எடுக்கலாங்க. இது நார்மலா நோய் உள்ளவங்க எடுக்கிறது. அப்பப்ப தேவையான அளவு குடிச்சுக்கலாம். நோயே இல்லை நான் எடுக்கணும், என்ன செய்யறது? அற்புதமான கேள்வி. நோயே இல்லையா, ஆரோக்கியமா இருக்கணுமா, நார்மலா டீ காபிக்கு பதிலா வீட்டில் நார்மலா டீ காபி சாப்பிடுவீங்களா, அதுக்கு பதிலாக வாரத்துக்கு 2 நாள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட வீட்டில் இருக்கிறவங்க உட்கார வச்சு சூப்பராக சாப்பிடுங்க. ஹோட்டலுக்கு போனாங்க எப்படி ஸ்டைலாக நம்ம சூப் ஆர்டர் பண்ணி குடும்பமாக சாப்பிடும்ல, அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 முறை குழந்தை குட்டியோட உட்காந்து வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு பாருங்களேன், உடம்பு என்ன எனர்ஜி ஆக்கிட்டு மட்டும் பாருங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், உப்பு போடவே கூடாது. இதுதான் வழிமுறை. எல்லாமே சொல்லிட்டேங்க, சரிங்களா? அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லார் வீட்டுக்கும் இந்த வீடியோ கம்பல்சரி போய் சேர வேண்டிய வீடியோ. கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேங்க. சீரகம் இருக்கு இல்லையா, உடல் இருக்கிற சீரில்லாத பிரச்சனைகள், அது எந்த நோயா இருந்தாலும் சீரில்லாத உடலை சீராக்குவதனால்தான் அதுக்கு பேரே சீரகம்.
உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை சீராய் ஆக்குவதனால் சரிப்படுத்தினால் தான் அது பேர் சீரகம். ஒன்னா நிறைய இதை பத்தி சொல்லலாம், இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னன்னா மிளகு 7 மிளகு இருந்தா எதிரி வீட்டில் சாப்பிடலாம், 10 மிளகு இருந்தா பகல் வீட்டில் சாப்பிடலாம். எதிரி வீட்டிலும் பகல் வீட்டில் நான் வர பாயசமா சாப்பிடுவாங்க, விஷம் வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி விஷத்தை கூட முறிக்கக்கூடிய தன்மையும் ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிற தன்மையும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற தன்மையும் அந்த மிளகுல இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. புரிஞ்சுக்கோங்க. பூண்டுல அலிசின் இருக்கு, அந்த பூண்டுல இருக்கிற அலிசின் என்னென்ன வேலை செய்யும் தெரியும். இப்படி அறிவியல் பூர்வம் பேசுறது நிறைய பேசிட்டு போலாங்க. சரி, ஓகே, வீடியோ எண்டு கொண்டோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லார் வீட்லயும் இந்த சூப் கம்பல்சரி சாப்பிட்டு பாருங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க. எல்லார் வீட்லயும் இந்த சூப் கம்பல்சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், சொரக்காய் சின்னசா தான் நான் காமிச்சிருக்கேன். இது நாட்டு சொரக்காயை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நாட்டு சொரக்காய் பெருசா கிடைக்கும், முத்தழுத வேண்டாம், இளம் சொரக்காயை வாங்கிக்கோங்க. அது கிடைக்காதவங்க நார்மல் சொரக்காயை வாங்கிக்கோங்க. எனக்கு பிஞ்சு சொரக்காய் கிடைச்சி அதை காமிக்கிறதுக்கோசம் தான் வச்சிருக்கேன். சரிங்களா? என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் நண்பர்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.